எப்படி சார் அப்ப வந்தாங்க? எஸ்எஃப்ஐ எப்படி உள்ள வந்தாங்க? இல்ல சார் எஸ்எஃப்ஐ சார் அப்ப எஸ்எஃப்ஐனா உள்ள வருவீங்க, ஆர்எஸ்எஸ்னா உள்ள விட மாட்டீங்க சார். காலையில போனாங்க உள்ள எஸ்எஃப்ஐ உள்ள போய் கங்க பேசிட்டாங்க. அப்புறம் உள்ள போனவங்க பாருங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஏவல்துறை ஆட்சியில் இருக்கிற ஏவல்துறை. ஆமா. எஸ்எஃப்ஐ உள்ள போலாம் சார் எஸ்எஃப்ஐ உள்ள போ சார் என்ன அவசியம்? எஸ்எஃப்ஐ உள்ள விடுறீங்களா சார்? அது எப்படி சார்? கோ பேரண்ட்ஸ் சொல்றாங்க சார். சார் எப்படி சார் கேட்க முடியும்? நீங்க தான் எங்களை வெள்ள அனுப்புறதுல குறியா இருக்கீங்க. நீங்க தான் சார் எங்களை நாங்க அமைதியா தான் எஸ்எஃப்ஐக்கு ஸ்கூல் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு வந்து ஸ்கூல். எஸ்எஃப்ஐ வந்தா ஸ்கூல் இல்ல, நாங்க வந்தா ஸ்கூல் அது. இல்லையா? அதான் சார். சார் ஜாக்கிரதை. நம்ம போலீஸை கண்டிச்சு கண்டிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோவை இப்பதான் பார்த்தேன். எனக்கு ஒருத்தர் இங்க இருக்கார், அவர் காத்தால இந்த பக்கம் போச்ச ஃபுல்லா போலீஸ் குவியப்பட்டிருந்ததுங்க, பிரஸ் ஃபுல்லா இருந்தாங்க. என்னன்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, இங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. என்னடா அது ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சப்போ தான் எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நேற்று வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு மேலே அதுக்கு கம்ப்ளைண்ட் போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. அதில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்டுருக்காங்க, அவராக வரல. கேட் கிராஷ் பண்ணியோ அவர் போஸ்ட் பண்ணியோ அவர் வரலை. அவர் வந்திருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து என்ன பேசியிருக்காரு, அவர் என்ன பேசியிருக்காரு வீடியோ, அவர் என்ன பேசியிருக்காரு, அவர் அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படி அவர் என்ன இப்போ ஜஸ்டிஸ் சந்துரு கமிஷன் எதுக்காக போட்டாங்க? இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க? பள்ளி குழந்தைகள் கிட்ட வேல்யூஸ் கம்மியாயிடுது, ஜாதி சண்டை வருது அப்படின்னுட்டலாம். வேல்யூஸ் கம்மியாகுதுன்றதை ஒத்துக்கிறீங்க. அப்போ வேல்யூஸ் இன்ஸ்டன்ட் பண்ணணும்னால என்ன பண்ணலாம்? வேரியஸ் முறை இருக்கு அதுல. இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மறுமையை பற்றி பேசினாங்க. அப்போ திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க? சில இந்த தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு. நீரில்லா நெற்றிப்பாழ்னு யார்? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஔவையார் எடுத்துட்டு போறாங்களா? அடுத்து ஔவையார் படத்தை எடுத்துட்டு போறாங்களா? அதுல where are they going to draw the line on this? இதுல ஏன் ஒரு பொய் பிரச்சாரம்? ஆர்எஸ்எஸ்க்கு அகைன்ஸ்டா குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னுட்டு ஏன் திசை திருப்புறாங்க? நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்போ ரம்ஜான் இப்போ ரீசெண்டா நடந்தது, அதுல ஒரு வார்டு 129வது வார்டு, அதுல பப்ளிக் பார்க்ல, கார்பரேஷனோட பார்க்ல ஏன் நமாஸுக்கு அலோவ் பண்ணாங்க? அப்போ நான் அப்புறம் உடனே இவருக்கு லெட்டர் எழுதி போட்டேன், மெசேஜ் அனுப்பினேன். அப்ப நான் அடுத்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த பார்க்ல வைக்கிறேன்ற விடுவாங்க? என்ன விடுவாங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைக்கிறேன் கார்பரேஷன் பார்க்ல, என்ன அலோவ் பண்ணுவாங்களா? அவங்க நமாஸ் பண்ண அலோவ் பண்ண இந்த கார்பரேஷன் அடுத்து என்ன விடுவாங்களா? இவங்களுக்கே வேண்டப்பட்டவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, வேண்டாதவங்களுக்கு விட மாட்டாங்களா? உங்களோட சட்ட திட்டங்கள் யார் கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து, எந்த கலர் என்பதை பொறுத்து மாறுமா? சொல்லுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். அதை ஒத்துட்டு அப்ப அடுத்து இந்த அரசாங்கம் திருக்குறளை எடுக்க வேண்டும் என ஃபர்ஸ்ட் விபூதி எடுத்துட்டாங்க இவரோட. அடுத்து திருக்குறளையும் எடுத்துக்கணும், திருவள்ளுவர் எடுத்துக்கணும்.